உங்களுக்கு ஒரு சேரு, என்னை பார்க்க வரவங்க உட்காந்துக்கு ஒரு சேரு, ஒரு சிறிய டேபிள் நீங்கள் கொடுத்து நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க. நீங்கள் எங்கே ஹோட்டலில் ஸ்பெஷலில் இங்கே தான் நீங்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கணும் நிர்வாகிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்து எனக்கு உதவிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். அதேமாதிரி 2004ஆம் வருஷம் விம்கு நகரில் முன்னாள் அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த KP சாமி அவர்கள் தான் நாங்கள் ஆரம்பித்த பள்ளியை திறந்து வைத்து நல்ல ஒரு 4-5 மாதம் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு சுனாமி வந்துச்சு, ஸ்கூலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு, ஸ்கூலை என்னால் நடத்த முடியல. ஸ்கூலாக பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமாக பார்க்கும்போது உட்காந்து யோசிக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் தான் பெருசாக தெரிஞ்சதை தவிர ஸ்கூல் வச்சு நடத்திட்டு அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே என்ன பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் வந்து பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ டைம் சரியில்லை தருது. ஏன்னா சுனாமிலே நிறைய உயிர்கள் போயிட்டாங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம். அப்படி இருக்கும்போது திருப்பி ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பெற்றோர்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்குமாராக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில நிர்வாகிகளாக இருக்கட்டும், அன்பு நண்பர் சாதத்துல்லா ஆகட்டும், ஒருத்தர் மறைஞ்சிட்டார் தேவதாஸ்ன்னு சொல்லிட்டு PTC கண்டக்டர் இருந்தவர். அவர் தான் சென்னை நகரில்